அவருடைய சக்தி மிகு சன்னதியில் கூட்டி வைத்து அவருடைய திவ்யமங்கள நாமத்தை நம்மெல்லாம் பாட வைத்து அந்த நாம சக்கீர்த்தனத்தை நாம தாமரைகளாக அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பிக்க வைத்து விட்டார். நம்முடைய சமர்ப்பணம், அர்ப்பணம் இவை கூட அவரிடமிருந்து தான் வருகிறது. அவர் நினைத்தால்தான் நம்மால் அந்த நினைவே நமக்கு வரும். நம்முடைய எண்ணங்களுக்கு பின்னாலும் அவர்தான் இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளுக்கு பின்னாலும் அவர்தான் இருக்கிறார். நம்முடைய செயல்களுக்கு பின்னால் அவர்தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு ஏன் கெட்ட எண்ணங்கள் வருகிறது? ஏன் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறோம்? ஏன் கெட்ட செயல்களை செய்கிறோம் என்று ஒருவர் கேள்வி கேட்டார். மிகவும் நியாயமான கேள்வி. கடவுள்தான்